ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ அவங்களுடைய மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் முடிஞ்சு இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட் ரேட் குறித்தான தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. பெரும்பாலான வல்லுநர்கள் எதிர்பார்த்த மாதிரியே இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே விட்டுருக்காங்க. ரெப்போ ரேட் முன்னே இருந்தது 5.25%. அது தொடரும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆர்பிஐ கவர்னர். நியூட்ரல் ஸ்டான்ஸை தொடர்வதாகவும் அறிவிச்சிருக்கிறார். நம்ம காலையில் 10 மணி அளவில் அவர் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு ஆர்பிஐ கவர்னர். அதுக்கப்புறம் மார்க்கெட் ரியாக்ஷன் இருந்ததுங்க. ஜிடிபி டேட்டா மற்றும் இன்ஃப்ளேஷன் டேட்டாவும் வெளியிட்டிருக்கிறாரு ஆர்பிஐ கவர்னர். முழு நிதியாண்டு 2027க்கு எதிர்பார்க்கக்கூடிய ஜிடிபி வளர்ச்சி 6.6%. அதாவது ஏப்ரல் மீட்டிங்கில் அவர் சொல்லியிருந்தது 6.9% கணிச்சிருந்தாங்க ஆர்பிஐ. இப்போ அதை குறைச்சிருக்கிறாங்க 6.6%. ஸ்பிளிட் அப்பும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு குவார்ட்டருக்கான ஸ்பிளிட் அப். Q1க்கு எதிர்பார்ப்பது 6.6%. அவங்க சொல்லியிருந்தது 6.8%. Q2ல 6.3%. முன்ன சொன்னது 6.7% ஜிடிபி வளர்ச்சி. Q3ல 6.5%. முன்ன சொல்லியிருந்தது 7%. Q4ல 6.8%. முன்ன சொல்லியிருந்தது 7.2% ஜிடிபி வளர்ச்சி இருக்கும்னு. அதே போல் இன்ஃப்ளேஷனுக்கான நம்பரும் கொடுத்துருக்காங்க. நிதியாண்டு 2027ல் அவங்க கணித்திருப்பது 5.1% இன்ஃப்ளேஷன் இருக்கும்னு. அதாவது ஏப்ரல் மீட்டிங்கில் அவங்க சொல்லியிருந்தது 4.6%ன்னு கணிச்சிருந்தாங்க. உயர்த்தி இருக்கிறாங்க 5.1%. இங்கே அவங்க ஸ்பிளிட் அப் கொடுத்துருக்காங்க. Q1க்கு 4.2% எதிர்பார்க்குறாங்க. முன்ன எதிர்பார்த்தது 4%. Q2ல 5.1%. முன்ன சொல்லியிருந்தது 4.4%. Q3ல 5.9%. முன்ன சொல்லியிருந்தது 5.2%. Q4ல 5.4% எதிர்பார்க்குறாங்க இன்ஃப்ளேஷன். முன்ன சொல்லியிருந்தது 4.7%. ஆர்பிஐ கவர்னர் கிட்டத்தட்ட ஒரு 10 மணி அளவில் அவரோட பேச்சை முடிச்சிட்டாருங்க. 10:30க்கு முன்னாடி பேச்சை முடிச்சிட்டார். 10 மணிக்கு துவங்கி அதுக்கப்புறம் உடனடியாக மார்க்கெட் ரியாக்ஷன் இருந்தது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியுடைய 15 மினிட் சார்ட். ஸோ பேங்க் நிஃப்டி 15 மினிட் சார்ட். அந்த பெரிய ரெட் கேண்டில் வந்து அது 10:30ங்க. 10:30லேருந்து 10:45 அந்த டைமில் இருக்கக்கூடிய கேண்டில் ஸ்டிக் வீழ்ச்சியை பார்த்துருந்துருக்கு. அதாவது ஒரு பேசி முடிஞ்சதற்கு பிறகு பேங்க் நிஃப்டி உடனடியாக வீழ்ச்சியை பார்த்தது. அந்த கேண்டில் ஸ்டிக் மட்டும் ஹையும் லோவும் பார்க்கும்போது 400 பாயிண்ட்ஸ் கீழே வந்திருக்கு. ஸோ ஹைலேருந்து லோ பார்க்கும்போது 400 பாயிண்ட்ஸ் அந்த டைமில் 10:30க்கு வீழ்ச்சியை பார்த்துருந்துருக்கு பேங்க் நிஃப்டி. அதே போல் நிஃப்டியும் ஒரு வீழ்ச்சியை பார்த்துருந்துங்க 10:30க்கு பார்க்கும்போது. இது நிஃப்டியுடைய 15 மினிட் சார்ட் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது. 10:30 மணி அளவு பார்க்கும்போது அந்த கேண்டில் ஸ்டிக் வந்து ஹையிலேருந்து லோ பார்க்கும்போது 100 பாயிண்ட்ஸை இழந்திருக்கு நிஃப்டி. அதுக்கப்புறம் ரிகவரி இருக்குமா இல்லைன்றது பொறுத்து இருந்து பார்க்க வேண்டும். இது நம்ம காலையில் 11 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா. 10:30க்கான கேண்டில் ஸ்டிக் அது. 10:30க்கு உடனே, அதாவது பேச்சு முடிஞ்ச ஆர்பிஐயோட பேச்சு முடிஞ்சதுக்கு பிறகு அந்த கேண்டில் ஸ்டிக் ரெட்டில் தான் இருந்திருக்கு பேங்க் நிஃப்டி மற்றும் நிஃப்டியுடையது.